மாநில ஓய்வூதியங்கள் அடுத்த ஆண்டு 400 பவுண்டுகளுக்கு மேல் உயரக்கூடும். ட்ரிபிள் லாக் என்ற பணவீக்க மற்றும் சராசரி ஊதிய வளர்ச்சி ஆகியவற்றில் எது 2.5% உயர்ந்தாலும் ஓய்வூதியங்கள் உயரும். இந்த ஆண்டு ஊதிய உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2016க்கு முன்பு ஓய்வு பெற்றோர்கள் 2ஆம் நிலை மாநில ஓய்வூதியத்திற்கு தகுதி உடையவர்கள். இவர்களுக்கு ஆண்டுக்கு 300 அதிகரிக்கும். இவை எதுவும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஓய்வூதிய அதிகரிப்பு குறித்த முடிவு அக்டோபர் பட்ஜெட்டுக்கு முன்னதாக அமைச்சர் லிஸ் கெண்டால் பரிந்துரைக்கப்படும். கிரென்ஃபெல் பேரழிவு குறித்த இறுதி அறிக்கை இன்று காலை வெளியிடப்படும். 2017இல் 72 பேரின் மரணத்திற்கு வழிவகுத்த விபத்து பற்றிய ஆதாரங்களின் அடிப்படையில் அறிக்கை 11 பிஎஸ்டிக்கு வெளியிடப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து விசாரணை தலைவர் சர் மார்டின் மூர்பிக் பொது அறிக்கை வெளியிடுவார். அடுத்தடுத்த விசாரணையில் கட்டிடத் தொழில் உற்பத்தியாளர்கள் மற்றும் லண்டன் தீயணைப்பு படையை விமர்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 19 நிறுவனங்கள் மற்றும் 58 நபர்கள் இந்த தீ விபத்து குறித்த விசாரணையில் உள்ளனர். பிரெஞ்சு கரையோரத்தில் ஆங்கில கால்வாயில் டஜன் கணக்கான புலம்பெயர்ந்தவர்களை ஏற்றி சென்ற படகு மூழ்கியதில் 6 குழந்தைகள் மற்றும் ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட 12 பேர் மறைந்தனர். 10 பேர் பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் என்று உள்ளூர் வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பலோன்-சர்-மர் அருகே உள்ள கேப் கிறிஸ் நெஸ்ஸில் இருந்து 50க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டதாக பிரெஞ்சு கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. 2 ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. 8 பேர் லைஃப் ஜாக்கெட்டுகளை அணிந்திருந்ததால் பிழைத்தனர். படகில் அதிக பாரம் ஏற்பட்டதால் அதன் அடிப்பகுதி பிளந்து கொண்டதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். சாரா ஸ்டோரி சைக்கிள் ஓட்டுதலில் தனது 13வது பாராலிம்பிக் தங்கத்தை வென்றார். பிரிட்டனின் சாரா ஸ்டோரி தனது 18வது விளையாட்டுப் போட்டியில் தங்கப் பதக்கத்தை வென்றார். 5வது பாராலிம்புகளுக்கான C5 ரேஸ் கோர்ஸில் வெறும் 14.1 கிலோமீட்டர் நீளத்தை கடந்தவர். இந்த முறை பெண்களுக்கான சைக்கிள் ஓட்டுதலில் முதல் முறையாக சாரா 22 கிலோமீட்டர் கேம்ஸ் கோர்ஸில் பந்தயத்தில் ஈடுபட்டார். பெண்களுக்கான பிரிவில் ஃப்ரான் பிரவுன் வெள்ளி வென்றார்.